இவ்வளோ நாள் இது ஒரு சாதாரண நாளா தான் கடந்து போச்சு. ஆனா இத இன்னைக்கு மறக்க முடியாத நாளா மாத்திட்டீங்க. உங்க எல்லாரோட அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க நீங்க சந்தோஷமா இருந்தீங்கல்ல, அதான் எங்க எல்லாரோட சந்தோஷம். நானும் அப்படியே இவங்களை கூப்பிட்டுட்டு கிளம்புறேன். ரொம்ப நன்றிங்க, வரேன். நல்லதுங்க, நாங்கள் போயிட்டு வர்றோம். வாங்க. வாங்க. வரேங்க. பார்த்து போயிட்டு வாங்க. சரி, அப்ப நானும் கிளம்புறேன். வரேம்மா. போமா. வரேன். பாய்க்கா. பாய். வரேம்மா. சரி. சரிங்க அத்தை, நாமளும் கிளம்பலாம்ல? சரி கற்பகம், அப்ப நாங்களும் கிளம்புறோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன் தம்பி. சரிங்கம்மா. வா. பாய் திவ்யா. பாய் பாய். பாய் மாமா. பாய் பாட்டி. பாய்டா. வரேன். சரி டாடி, நான் மேல போறேன். இந்த சந்தோஷமான நாள்ல உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை எப்படியாவது வினோதினிட்ட சொல்லிடுவேன்னு நினைச்சேன். அது கடைசி வரைக்கும் முடியாம போயிடுச்சுடா. எங்கம்மா தனியா கூட்டிட்டு போய் சொல்லலாம்னு நினைச்சப்பதான் அந்த சிவா குறுக்க வந்து சொல்ல முடியாம பண்ணிட்டாரு. அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள எப்படியாவது சொல்லிடலாம்னு நினைச்சா சிவா ஒரு கிஃப்ட கொடுத்து அவங்க சந்தோஷத்தையே கலைச்சிட்டாரு. சரி, அதுக்கப்புறமாவது சொல்லலாம்னு நினைச்சா அதுக்குள்ள அவ போன் பண்ணிட்டா. அது என் மூடிய மாத்திருச்சு. ஒரு வழியா எல்லாத்தையும் மறந்து சொல்லணும்னு நான் நினைச்சேன். சிவாவோட சொந்தக்காரங்க வந்து சொல்ல முடியாத சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. என்னமா பண்ண சொல்ற? எனக்கு என்னமோ இப்படி சொல்ல போறப்ப எல்லா தடங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை நான் சொல்ல வேண்டாம், சொன்னா தப்பாயிடுமோன்னு ஏதோ ஒரு அறிகுறி சொல்ற மாதிரி சின்ன உறுத்தல் மனசுல இருந்துகிட்டே இருக்குமா? பாசு, அப்படியெல்லாம் எடுத்துக்காதடா. ஒரு விஷயம் நடந்தா நல்லது, நடக்கலன்னா இன்னும் நல்லதுன்னு அடுத்த முயற்சிக்கு போயிடணும். சொல்லாததும் நல்லதுதானே, கொஞ்சம் பாசிட்டிவா யோசிடா. எப்படி இருந்தாலும் அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கதாண்டா போகுது. என்ன நிச்சயிக்கப்பட்ட திருமணம் காதல் திருமணமா மாறுச்சுன்னா உங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வராது, உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு பார்த்தேன். அதே மாதிரி உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை அவகிட்ட சொல்லிட்டேனா அவளை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப நம்ம சூழ்நிலையே இங்க சரியில்லை. நம்மளை சுத்தி பிரச்சனைகள் முளைச்சுக்கிட்டே இருக்கு. அவ வேற வந்துருவான்னு சொல்ற. அதனாலதான் சொல்றேன், அவ வந்து பிரச்சனை பண்றதுக்குள்ள நாம முந்திக்கணும். அதனால உனக்கும் வினோக்கும் சீக்கிரமா கல்யாண ஏற்பாடு பண்ணணும். அப்பதான் நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும். அதுக்கு முதல்ல நீ உன் விருப்பத்தை வினோதினிட்ட சீக்கிரம் சொல்லணும். துர்கா தான் பதட்டத்துல அவசரமா கிளம்பணும்னு சொன்னா. நீங்க எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாங்க இல்லையா? அது இல்ல, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருப்பேன். இவ்வளவு தூரம் நீங்க அலைஞ்சிருக்க வேண்டியது இல்லாம போயிருக்குமே. தாத்தா போன் பண்ணிருந்தா நீங்க எங்களை வர வேண்டாம்னு சொல்லிருப்பீங்க. அதான் சொல்லல. அப்படியே தலையில நறுக்குன்னு கொட்டுனேன்னு வச்சுக்கேன் தெரியும். என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கிறியே. நான் இங்க வந்து ஆம்பளைங்க மட்டும் தங்கி இருக்கிற ஒரு மேன்ஷன்ல ஒரு சின்ன ரூம்ல தங்கி இருக்கேன். உங்க 2 பேரையும் நான் எப்படி தங்க வைப்பேன் அங்க?
தெரியாம பேசிட்டு. இது நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இந்த ஊர் எனக்கே இன்னும் பழகல. உங்களை பாதுகாப்பா நான் எப்படி இங்க தங்க வைப்பேன்? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க துர்கா நீ? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? சிவா, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. உன்னை பார்க்கணும்னு வந்தோம், பார்த்துட்டோம். இப்பவே பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் ஊருக்கு போயிடுறோம். பார்த்துட்டா அதெல்லாம் என்னால கிளம்ப முடியாது. சும்மா இருங்க தாத்தா. என்ன இப்படி என்னால நீ கிளம்ப ஏன் சொல்ல முடியாது. மாட்ட? பண்றதையும் பண்ணிட்டு கிளம்ப மாட்டாளாம? உனக்கு என்ன, நீ கிளம்பி வந்துட்ட? உன்னை எங்க தங்க வைக்கிறது உங்களுக்கு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். என்ன என்ன பலத்த யோசனையில இருக்கீங்க? வாங்கக்கா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் வந்து நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். இவங்க நடு ரோட்ல வந்து நிக்கும் போதே எனக்கு புரியுது. இவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. எங்க தங்க வைக்கணும் தானே நீங்க யோசிக்கிறீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஐயாவையும் துர்காவையும் நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். பரவாயில்லம்மா, நீ சொன்னதே போதும்மா. நாங்கள் இப்பவே ஊருக்கு கிளம்பி போகிறோம்மா. அவ்வளோ தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. வந்ததும் கிளம்புனா நல்லாவா இருக்கும்? அப்படி சொல்லுங்கக்கா. இவங்க நான் சொன்னா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் ஏற்கனவே உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். எங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நேரமாச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நான் யோசிச்சு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இவ்ளோ நேரம் வராத யோசனை இப்ப வரப்போதா? டைம் வேற 9 மணி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல எங்க தங்க வைக்கிறதுக்கு நீங்க இடம் தேடுவீங்க? ஐயா மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, வயசு பொண்ணும் கூட இருக்கு. ஐயோ, ரொம்ப யோசிக்காதீங்க. என் கூட உங்களை அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஓ, என் வீடு பங்களா இல்லன்னு யோசிக்கிறீங்களா? ஐயோ, என்னங்க நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு தான் சொன்னேன். நான் சொன்னேனா எனக்கு கஷ்டம்னு? இவங்களை இப்படியே ரோட்ல நிக்க வைக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயா, இவர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லைங்க, நான் ஆட்டோ பிடிக்கிறேன், இருங்க. ஆட்டோ ஆட்டோ ஏங்க, ஆட்டோ நான் சொல்றது கேளுங்க. ஏங்க, நான் வேற ஆட்டோ, ஏற்பாடு பண்ணிக்கிறேங்க. இருங்க ஐயா, ஏறுங்க ஐயா. எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. இது பாருங்க, ஏதாச்சும் பாராட்டணும்னா நாளைக்கு நான் கடைக்கு வருவேன். அப்ப நீங்க கடைக்கு வந்து பாராட்டிக்கங்க. இப்ப டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஐயா, நீங்க வந்து ஆட்டோல ஏறுங்க ஐயா. சிவா, நேரத்துக்கு சாப்பிடுப்பா. நம்ம காலையில் பார்க்கலாம். சரிங்க ஐயா. சரி, நான் வரேன். டாடா. அவனை நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன். டாடா பார்த்து பாப்பா, போங்க. டாடா. டாடா. சரி, போயிட்டு வரோங்க. ஏங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுவா இருந்தாலும் நாளைக்கு கடைக்கு வருவேன். அப்ப வந்து சொல்லுங்க, சரியா? என்னால உங்களுக்கு சிரமம் மேல மேல அதெல்லாம் அதிகமா அப்புறம் பேசிக்கலாம்.